இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா பிரெக்னன்சினால வர ஓரல் கேவிட்டியில் இருக்க சேஞ்சஸ். ஸோ இது நிறைய சேஞ்சஸ் இருக்கு, பட் முக்கியமான சேஞ்சஸ் மட்டும் இதில் பார்க்கலாம். ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும், பிரெக்னன்சியில் நம்ம இந்த ஹார்மோனல் லெவல்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே திடீர்னு அதிகமாகும், திடீர்னு கம்மியாகும். இந்த இம்பேலன்ஸ்னால நிறைய சேஞ்சஸ் வரும். உதாரணத்துக்கு நம்ம கம்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது ஈரில் அடிக்கடி மார்னிங் நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போதோ இல்லை நார்மல் சும்மா எழுந்தோடனே வாய் கொப்பளிக்கும் போதோ ப்ளீட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே ஹையாக இருக்கும். அதுக்கப்புறம் வாய் அடிக்கடி நீங்கள் ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக எப்பவுமே ஹைட்ரேட்டடாக இருக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும் அந்த மாதிரி. இது இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு ப்ரெக்னன்சி கிரேவிங்ஸ் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த டைமில் இந்த நிறைய சுகர் சாப்பிடணும், நிறைய ஜங்க்ஸ் எடுத்துக்கணும், இந்த மாதிரி சின்ன சின்ன கிரேவிங்ஸ் இருக்கும். இது ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் இது பெரிய லெவலில் நமக்கும் சரி, பிறக்க போகிற குழந்தைக்கும் சரி, டென்டல் கேவிட்டிஸ்லேருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் காஸ் ஆகிறதுக்கு இது ஒரு ரூட் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்னன்னா, நம்ம கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் ஃப்ளூரிடேட்டட் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறது, அடிக்கடி மவுத் ரின்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சிம்பிள் மெஷர்ஸ் மூலமா இதை எஃபெக்டிவாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இது இல்லாமல் இது எல்லாருக்கும் வரக்கூடியது இல்லை, பட் சில பேருக்கு வரக்கூடிய ஒரு நார்மலான கண்டிஷன். இது பிரெக்னன்சி டியூமர்னு சொல்லுவாங்க. இது நம்ம கம்ஸ்லேயோ இல்லை டூத் ரீஜியனில் சின்னதாக ஒரு மைல்டாக ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி இருக்கும். உங்களுக்கு இதனால எந்த பெயினும் கூட இருக்காது. பட் இதை நீங்கள் இக்னோர் பண்ணுறதும் பண்ணாததும், அதாவது போஸ்ட் டெலிவரி அதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்றத பார்த்துருக்கு. மோஸ்ட் ப்ராபப்ளி இதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ டென்டிஸ்ட் தான் இதை செக் பண்ணி அவங்க கிட்ட நீங்கள் ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டா இதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. இது இல்லாமல் எல்லாருக்குமே இருக்க ஒரு காமனான டவுட் ப்ரெக்னன்சி டைமில் நம்ம இந்த ரேடியாலஜிக்கெலாம் எக்ஸ்போஸ் ஆகலாமா, டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் சேஃப் ஆகுறது. கண்டிப்பாக செகண்ட் ட்ரைமஸ்டரில் அப்சல்யூட்லி சேஃப் தான். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா அந்த ரேடியேஷன் எக்ஸ்போஷர்னால பிறக்க போகிற குழந்தைக்கு ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே ஹையாக இருக்கும். தேர்ட் ட்ரைமஸ்டரில் நீங்கள் டென்டல் சேரில் உட்காந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஐடியல் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ட்ரைமஸ்டர் தான். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் சேஞ்சஸ் பண்ணுறது மூலயமா உங்கள் ஓரல் கேவிட்டி உங்களுக்கு மட்டும் இல்லாமல் குழந்தையோட ஓரல் ஹெல்த்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸும் வராமல் இருக்க என்னது பெஸ்ட் சொல்யூஷன்னா, ஒரு ஃபேமஸான சேயிங் இருக்குல்ல, நம்ம ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஸோ ப்ராப்ளம் வந்தால் தான் நான் டென்டிஸ்ட் கிட்ட போவேன் அப்படின்ற ஒரு காமனான மைண்ட் செட் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ரொட்டீன் டென்டல் செக்கப்பை உங்களோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பார்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பிறக்க போகிற குழந்தைக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. ஸோ இந்த மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் திருப்பி சந்திக்கலாம்.